ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் அருண்குமார். இது உங்கள் ஈஸ்வர் ஆன்லைன் போலீஸ் கோச்சிங் சென்டர். நம்ம சேனல்ல மேத்ஸுக்கான பேசிக் வீடியோஸ்ல இருந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா தசம எண்களின் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் வந்து பார்த்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா தசம எண்களை பின்ன வடிவில் மாற்றுது அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். சரிங்களா? என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். சரிங்களா? சோ டெசிமல் டு ஃபிராக்ஷன், தசம எண்களை பின்ன வடிவில் மாற்றுக அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ தசம எண்கள் அப்படின்னா பாயிண்ட்ல வரும். சரிங்களா? சோ இந்த நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பார் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த பாருக்கு என்ன அர்த்தம்னா அந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 5454 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 5454 இந்த நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் நம்பரால வகுக்கிறப்ப இந்த நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்பரால டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. டிவைட் பண்றப்ப எனக்கு 5454 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இப்போ பாருங்க, இதுக்கு ஆன்சர் வந்து 54. 2 நம்பர் மேல பார் இருக்கு, அதெல்லாம் 2 9. சரிங்களா? 9 மட்டும் தான் போட போறோம். சரிங்களா? 2 நம்பர் இருக்கு, அதனால 2 9 போடுறேன். இந்த கொஸ்டின் பாருங்க, 732 நான் எழுதிக்கிறேன். 2 நம்பர் 3 நம்பர் மேல பார் இருக்கு. ஸோ 3 நம்பருக்கு 3 9. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸா எடுத்துக்கோங்க. சரிங்களா? சேம் கான்செப்ட்ல. அடுத்தது டைப் 2. ஸோ இதுல என்ன டைப் 2னா ஒரு நம்பர் மேல தான் பார் இருக்கு, இன்னொரு நம்பர் மேல பார் இல்ல. அந்த கான்செப்ட்ல இருக்கும்போது இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 35 அப்படின்னு எழுதிக்கிறேன். எந்த நம்பர் மேல பார் இல்லையோ அதை நான் மைனஸ் பண்றேன் பை. சரிங்களா? இப்ப என்ன பண்ணா ஒரு நம்பர் மேல தான் பார் இருக்கு, அப்போ ஒரு 9. எந்த நம்பர் மேல பார் இல்லையோ ஒரு நம்பர் மேல பார் இல்ல, அதனால ஒரு 0. இப்போ கழிச்சிருங்க 32/90. ஓகேவா? அடுத்த கான்செப்ட் பாருங்க, இதே இந்த கொஸ்டின் 834 மைனஸ் எந்த நம்பர் பார் இல்ல, 83 மேல பார் இல்ல, 83 பை ஒரு நம்பர் மேல தான் பார் இருக்கு 9. 2 நம்பர் மேல பார் இல்ல, அப்ப 2 0. 834ல இருந்து 83 மைனஸ் பண்றேன் 1. ஸோ 13 5 7. ஸோ 751/900. சரிங்களா? ஸோ இதே கான்செப்ட்ல இந்த சம்ம ட்ரை பண்ணுங்க. ப்ராக்டிஸ்ல வரமா எடுத்துக்கோங்க. ஸோ என்ன சம்னா 0.642 மேல மட்டும் தான் பார் இருக்கு. ஸோ அதை ப்ராக்டிஸா எடுத்துக்கோங்க. இப்ப டைப் 3. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இங்கெல்லாம் வந்து ஜீரோஸ் வந்துட்டு இருந்துச்சு. இந்த சம்ல முன்னாடி நம்பர் வருது, அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறேன்னா 2 மட்டும் தனியா எழுதிக்கிறேன். இது எப்படி எழுதலாம்? 2 நம்பர் தான் இருக்கு, 2 நம்பர் மேலே பார் இருக்கு. இப்போ 34/99. என்ன பண்ணணும்னா இங்க பெருக்கிட்டு இங்க கூட்டிக்கணும், கலப்பு பின்ன மாதிரி. அப்போ 99 × 2 198. 198யும் 34 கூட்டிக்கோங்க. 12 மிச்சம் 1 232/99. அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து இருக்காங்க இந்த நம்பர் 5 மட்டும் தனியா எழுதிக்கிறேன். 61 மைனஸ் எந்த நம்பர் பாருல 6 மேல இல்ல, -6 பை ஒரு நம்பர் மேல தான் பாரு இருக்கு, 1 9 0. ஓகேவா? ஸோ 61ல 6 போச்சுன்னா 55 90. ஸோ 9 45 450. இப்போ 505/90. சரிங்களா? இதை அடிச்சு கொடுக்கணும்னா அடிச்சு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க 1.756 பார். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸோ இந்த 3 கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.